நடிகர் அஜித் குமார். இவரை பத்தி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்றது திமிரு பிடிச்சவன், தலக்கணம், பேராசை பிடிச்சவன், இப்படிதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே இந்த ஆளு கொஞ்சம் பேராசை பிடிச்ச ஆளுதான். பின்ன சினிமாக்குள்ள வந்த புதுசுல ஊட்டியில இவரோட படத்துக்கும் பக்கத்திலேயே ரஜினி படத்துக்கும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் யார பக்கம் ஓடுவாங்க? ரஜினியை தானே பார்ப்பாங்க. அதை பார்த்து அஜித் சொன்னாராம், ஒரு நாள் இந்த கூட்டம் என்ன பார்க்க வரும்னு. இது ஒரு சாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ரஜினியை பாக்குற மாதிரி அஜித் பட ஷூட்டிங்க பார்க்க ஒரு கூட்டமே இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் தான் போடல, ஆனா ரஜினி படத்தோட இவர் படம் மோதுது, ஓடுது. அன்னைக்கு அஜித் பேசுனது எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அன்னைக்கு சொன்னது தலைக்கணத்துல இல்ல, தன்னம்பிக்கையில. தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் கொஞ்சம் தாங்க வித்தியாசம். இந்த வீடியோல தன்னம்பிக்கையோட தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கும் தலக்கணம் இல்லாம ஜெயிச்சு நிக்கிற ஒரு ஹீரோவை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களோட சப்போர்ட்டால நாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பண்ண முடியும். எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாம தமிழ் சினிமால நுழைஞ்சு தன்னோட உழைப்பால முன்னேறி தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி அவங்க மனசுல தலன்னு நிலைச்சு நிக்கிறவரு அஜித் குமார். தெலுங்கு படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அறிமுகமாகி பல கதாபாத்திரங்களை நடிச்சு 3 முறை பிலிம்பேர் அவார்ட்ஸ், 2 முறை சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ், 3 முறை விஜய் அவார்ட்ஸ், 2 முறை தமிழ்நாடு மாநில அரசு அவார்ட்ஸ், இப்படி பல அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு இடையில கார் ரேஸ், பைக் ரேஸ், இப்போ துப்பாக்கி சுடுறது, இப்போ ஸ்போர்ட்ஸ்லயும் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வெற்றியை மட்டுமே பாக்குற இவரு ஓபனிங்ல பார்த்த தோல்விகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இவர் ஹைதராபாத்ல பிறந்தவர். இவரோட அப்பா தமிழ், அம்மா சிந்தி மொழிக்காரங்க. வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில தான் 1000 விளக்குல இருக்கிற ஆசான் மெமோரியல் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. படிச்சதும் 10வது தான். அந்த சமயத்துல பைக் மேல ஆசை வந்திருக்கு. பைக் ரேஸ், கார் ரேஸ் மேல ஆசைப்பட்டு அதுல கலந்துக்க முடிவு பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல பணத்துக்காக ஒரு விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. தொடர்ந்து விளம்பரங்கள்ல நடிச்சு அதுல வர பணத்தை வச்சு ரேஸுக்கு போயிருக்காரு. இது அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பழக்கம் மாறல. சம்பாதிக்கிற காசுல இன்னமும் ரேஸ் பைக் வாங்கிட்டு தான் இருக்காரு. இப்படி விளம்பரத்துல நடிச்சவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரேஸா காசான்னு யோசிச்சப்ப காசுதான் முதல்ல வேணும்னு படத்துல நடிக்க கிளம்பிட்டாரு நம்ம அஜித். அவர் தெலுங்குல முதல்ல நடிச்ச படத்தோட இயக்குனர் பாதி படத்திலேயே இறந்துட்டாரு. சோ அதிர்ஷ்டம் இல்லாத ஆள்னு சிலர் இவரை திட்டிருக்காங்க. அப்போதாங்க எப்படியாச்சும் சினிமாக்குள்ள நுழையணும்னு வெறி வந்திருக்கு. அப்போ இவருக்கு உதவி பண்ணது அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட அப்பா தாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம எஸ்பிபி சார் தான். அவர் தான் பிரேம புஸ்தகம்னு ஒரு தெலுங்கு படத்துல தலைக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த படத்துல சிறந்த புதுமுக நடிகர்னு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனாலும் பாருங்க, நம்ம தலைக்கு தமிழ் சினிமால தான் ஜெயிக்கணும்னு விதி இருந்திருக்கு. ஆமாங்க, அவர் கடைசியா நடிச்ச தெலுங்கு படம் அதான். அந்த படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் அமராவதி படம் இங்க ரிலீஸ் ஆச்சு. இங்க கிடைச்ச வரவேற்பு அவரை தொடர்ந்து தமிழ் படம் பண்ண தூண்டினது. வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளை, காதல் கோட்டை, நேசம், காதல் மன்னன், இப்படி வரிசையா நிறைய படம் பண்ணிருக்காரு. இதுல ஜெயிச்சதை விட தோல்விகள் தான் அதிகம். அதுக்கு பல காரணம் இருக்கு. புதுமுக இயக்குனரை நம்பி படத்துல நடிக்கிறது முக்கியமான காரணம். இந்த தோல்வியில அவர் சோர்ந்து போகாம இருந்ததுக்கு காரணம் உண்மையிலேயே அவரோட ரசிகர்கள் தாங்க. படத்துக்கு படம் அந்த ரசிகர்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்த நேர்கொண்ட பார்வை வரைக்கும் இந்த ரசிகர்களோட அதீத அன்பு தான் அவரை இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சது. அது மட்டும் இல்ல, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஆரம்பத்துல தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் வேணும், பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்ட அஜித் தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கு காரணமும் இதே ரசிகர்கள் தான். அளவுக்கு அதிகமா ரசிகர்கள் வந்த பிறகு அவங்கள பயன்படுத்தி அரசியல் பேசுறது, அவங்கள அப்பப்போ சந்திச்சு உசுப்பேத்தி விடுறது, இதுல எல்லாம் அஜித்துக்கு விருப்பமே இல்லைங்க. அவரு தனக்கு ரசிகன் வேணும்னு ஆசைப்பட்டாரே தவிர அடிமை வேணும்னு நினைக்கல. சோ அந்த ரசிகர் மன்றத்தையும் கலைச்சாரு. அதுக்கு பிறகும் ரசிகர்கள் கூட்டம் குறையல. ஏன்னா அவரோட ரசிகர்கள் அவரை ஒரு நடிகரா பார்க்கல, அதே சமயம் தலைவனாகவும் பார்க்கல. அவரை ஒரு நல்ல மனுஷனா பார்த்தாங்க. அவரை தங்களோட ரோல் மாடலா பார்த்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சினிமா நடிகர்கள் அந்த துறையில இருந்து அரசியலுக்கு மட்டும்தான் போவாங்க. ஆனா தல அங்கிருந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள போனாரு. அங்கேயும் நிறைய வெற்றிகளை பெற்றாரு. வெற்றி மட்டும் இல்லங்க, பல காயங்களையும் சேர்த்தே பெற்றாரு. இன்னைக்கு அவர் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு அவரால் ரேஸ் போக முடியாது. அப்ப கூட அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. துப்பாக்கி சூடா கத்துக்கிட்டு அதுலயும் கலந்துக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைசரா போய் ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கான். தன்னை வாழ வச்சவங்களை வாழ வைக்க அரசியலுக்கு வாரோம்னு வட சுடுறவங்களுக்கு மத்தியில நான் ஒரு நடிகன் மட்டும்தான், ரட்சகன் இல்ல அப்படின்னு பொட்டுல அடிச்ச மாதிரி செய்யற அஜித்தை யாருக்கு தான் பிடிக்காது.
அதனால தாங்க மன்றமே இல்லைனாலும் அந்த ரசிகர் கூட்டம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. Queen 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.